அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த 2026ஆம் வருடத்துல முதல் மாதமான ஜனவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான பலன்களை பெற போறாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ அப்படின்லாம் யோசிக்காம மனதில் பட்டதை பளிச்சுன்னு பேசிட்டு போகக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்காரர் பக்கத்தில் உண்மையின் பக்கம் நிற்கிறவங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருடத்தில் என்ன பலன் கிடைக்க போகுது, அந்த ஜனவரி மாதத்தில் என்ன மாதிரியான ராசி பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கணிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கா? அதாவது கெட்ட விஷயமாகவே நடக்குதா? திடீர்னு ஒரு விபத்து நடக்கிறது, வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது, மனசில் ஒரு அமைதி இல்லாத நிலை இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது, பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்கள் ராசியில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதால உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் அப்படின்னும், வருங்காலத்துக்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள நல்ல வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் பக்குவமாக பேசி பல காரியங்களை கச்சிதமாக முடித்து காட்டக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது. நேரம் கிடைக்கும்போது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்தால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். தம்பதிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடியதாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 1/1/2026 முதல் 31/5/2026 வரை குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் நிற்கிறதால சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பீங்க. மேலும் சொத்து மற்றும் புது டிசைனில் நகை வாங்கக்கூடிய யோகம் கூட இப்போ உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் பெரிதாக எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோடு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய இந்த மாதத்தில் இன்பம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்னும், வாழ்க்கை தரம் உயரும் என்றும் சொல்லலாம். பொருளாதார நிலையில் மறுமலர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சந்தோஷமும் சுபிட்சமும் அதிகரிக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி இருவரும் புரிந்துணர்வோடு செயல்படுவாங்க. செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில காரியங்களால் திருமண தடை ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடியதாகவும் இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியலில் என்ன மாதிரியான ஒரு செயல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு பதவியை பாதுகாத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. கலைத்துறையை சார்ந்தவங்க அப்படின்னா கலைஞர்களுக்கு உத்வேகம் அதிகமாக கிடைக்கும். தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க. வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். கார்த்திகை 1, 2, 3ஆம் பாதக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும்? முருகனுடைய திருவருளால் சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. அதே போல் கழுத்தை நெரிக்கக்கூடிய நெருக்கடிகள் இருந்தாலும் கூட சில முயற்சிகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். வாகனங்களை பழுது நீக்கி பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன் அமையும்? சிறிய அளவில் செய்யக்கூடிய வியாபாரத்தில் கூட அதிக லாபம் கிடைக்கக்கூடியதா இந்த வருடம் உங்களுக்கு இருக்குங்க. ஏற்றுமதி தொழில் கை கொடுக்கும். எலக்ட்ரானிக், மெடிக்கல், ரியல் எஸ்டேட் இது போல் இந்த மாதிரியான தொழில்களில் கொடுக்கல் வாங்கல் இவை எல்லாமே சிறப்பாக அமையும். பணியாளர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொறுப்போடு நடந்து கொள்வீங்க. எதிர்பார்த்த பலனையும் ஊழியர்கள் அடைவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பெண்களுக்கு குதூகலமான ஆண்டு, குதூகலமான மாதம் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இறைவனுடைய அருளால் சிரமங்கள் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் இருந்தாலும் மருத்துவரை நாடி ஆலோசனை செய்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எதுவும் விடாமல் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை போய் பார்த்துக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிய காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். யோகமான பலன்கள் கிடைக்கும். வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய அருளால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஏற்றம் கண்டிப்பாக உண்டாகும். சிறிய கடை வைத்திருக்கிறவங்க கூட அதிகமான லாபம் பெற்று பெரிய கடைகள் வாங்குவதற்கும் வைக்கிறதுக்கான வழிகாட்டக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையப்போகுது. வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு இரக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் இறுதியாக நல்ல ஒரு வெற்றியே பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நில விற்பனை கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். திரைத்துறையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணியாளர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகளால் சில இடையூறுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பெரிதாக வேலைக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கார பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இல்லறத்தை வழிநடத்தக்கூடிய பெண்களுக்கு ஏற்றமான காலம் அப்படின்னும், இளம் பெண்களுக்கு திருப்தி தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஆரோக்கிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் சிறிய விஷயமாக இருந்தாலும் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது. அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது 1, 2 பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நினைத்த காரியத்தை நிறைவேற்ற பிடிவாதமாக இருப்பீங்க. வியாபார ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் கூட்டு முயற்சியில் தொழிலை மேம்படுத்தக்கூடிய பணியில் இறங்குவீங்க. வியாபாரத்தில் சிறு தொழில்நுட்பமான விஷயங்களை புகுத்துவீங்க. பல்துறை வர்த்தகம் நல்ல பலனை கொண்டு வரும். பங்கு சந்தையில் அதிகமான கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லது. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கூட இருப்பவங்களே உங்களுக்கு எதிராக சில காரியங்களை செய்யலாம். அதனால் நீங்கள் எந்த விஷயத்திலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் எந்த வார்த்தையிலையும் அதிகமான கவனம் செலுத்தி பேசணும். எடுத்தங்கவிழ்த்தனி எதையும் பேசக்கூடாது. அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எதிர்பார்த்த பதவி மாற்றமும் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. மிருகசீரிடம் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, குடும்பத்தில் அமைதி நிலவும். தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பெண்கள் நடந்து கொள்வாங்க. செலவுகளை சிக்கனப்படுத்தி கணவனுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்களால் வயிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குளிர்ச்சியான பானங்களை அருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதாவது ஆகமொத்தம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாட்கள். பண விஷயத்தில் உங்களுக்கு தொடர்ச்சியான பண சேர்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்காரகன் குரு பகவானுடைய நிலை காரணமாக வரக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு எந்த விதமான குறைபாடும் ஏற்படாது அப்படின்னும், உங்களை வாட்டி வதைத்து வந்த பழைய கடன்களை கூட அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சேமிப்பு உயரும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க. பங்கு சந்தை மற்றும் முதலீடுகளில் எதிர்பாராத லாபம் இருக்கும். பூர்வீக சொத்து மூலமாக வருமானம் வரும். இப்படி அனைத்துமே உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களாகவே சொல்லப்பட்டிருக்கு.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.